ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்றைக்கி ராகி தோசை பண்ணிக்கலாம். கேழ்வரகு தோசை உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம கேழ்வரகு தோசை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் கேழ்வரகு மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போது நம்ம ரவா தோசை மாதிரி தண்ணியாக கலக்கி எடுத்துக்குவோம். கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க. தண்ணி கம்மியாக இருந்தால் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். நல்லா பீட் பண்ண பிறகு இது கூட நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 2 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தவா சூடாக இருக்கும்போது நம்ம ரவா தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றுவோம். இது ரவா தோசைக்கு கலந்துருக்க மாதிரியே கலந்துருக்கோம். ஏன்னா நான் பாருங்கள் தண்ணியாக, அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வரும். இப்போ தவா சூடு பண்ணியாச்சுங்க, நல்லா சூடாக இருக்குது. நம்ம அப்படியே ஒரே இடத்துல ஊற்றாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்க போகிறோம். தெளித்து விட்ட மாதிரி விட்டுட்டு அது மேலே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு மூடி வச்சும் வேக வைக்கலாம், ஒரு சைடு மட்டும். இல்லைன்னா திருப்பி போட்டு 2 சைடும் வேக வச்சும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மூடி வச்சு வேக வைக்கிறோம். இந்த பாருங்க வெந்துச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். மேலாக்க ஒரு அரை ஸ்பூன் நெய் போடுறேன். கேழ்வரகு உடம்புக்கு நல்லதுங்க. காலையிலே கேழ்வரகோட பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை பண்ணி சாப்பிட்டோன்னா உடம்புக்கு தேவை, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நாள் ஃபுல்லாக. அதனால தான் கேழ்வரகு தோசை சுட்டாச்சு இன்றைக்கி. இதேமாரி நல்லா இரும்பு கல்லில் நல்லா கல் சூடானதும் இதேமாரி ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். இது தேங்காய் சட்னி, அப்படி இல்லைனாலும் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எது கூட சாப்பிட்டிங்கனாலும், கருவாட்டு குழம்பு எது கொடுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேழ்வரகு தோசை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.